பயப்படாதே. இங்க வாங்க. பயப்படாதே நீ, நாங்க வந்துட்டோம். அர்ஜுன், என்ன அவுத்து விடுங்க. நந்து 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 போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அங்க தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம் போ. ஓகே தானே அர்ஜுன்? ரொம்ப தேங்க்ஸ்ரா. எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் பவியால தான்டா. சரி இங்க பாருங்க அர்ஜுன், வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க போலாம். பாத்து. அர்ஜுன், அம்மா அர்ஜுன் வந்துட்டாமா? அர்ஜுன் அர்ஜுன், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல்ல? மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க முதல்ல அழுவாதீங்க. அதான் வந்துட்டேன்ல. நீ எதுவும் பேசாத. யாருடா உன்னை தனியா வெளியே போக சொன்னது? இப்பதான் அர்ஜுன் போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. உன்னை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இங்க உள்ள ஒவ்வொருத்தரும் துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? நானும் தான் பாட்டி. எங்க உங்க எல்லாரையும் திரும்ப பார்க்க முடியாம போயிடுமோன்னு பயந்து போயிட்டேன். டேய் கிறுக்கா, பவின்னு ஒருத்தி இருக்கிறப்போ உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வரலாமா? என்னடா பேசுற? பாட்டி, நாங்க உள்ள போறதுக்குள்ள அந்த ரவுடிங்க அர்ஜுனை நெருப்ப வச்சு கொளுத்த பார்த்தாங்க. நாங்களே வெளியே இருந்து தான் நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பவி அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அர்ஜுனை காப்பாத்த நெருப்புக்குள்ளேயே இறங்கிட்டா. ஆமா பாட்டி, பவி மட்டும் அங்க வரலனா என்ன ஆயிருக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. மாம்ஸ், அவன் இல்ல, நான் அங்க வந்திருந்தாலும்
உன்னை எப்படியாவது காப்பாத்த தான் ட்ரை பண்ணிருப்பேன் மாம்ஸ். நீ பண்ணிருப்பியா மாட்டியான்னு என்னால எதுவும் சொல்ல முடியாது டிடி. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லுவேன், நான் இப்ப உயிரோட இருக்கேனா அதுக்கு முழு காரணமும் பவிதான். ரொம்ப தேங்க்ஸ் பவி. நீ செஞ்ச இந்த விஷயத்துக்காக நான் காலம் பூரா உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன அர்ஜுன், இதுக்கு போய் இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? நீ எந்த ஆபத்துல இருந்தாலும் அதுல இருந்து உன்னை நான் காப்பாத்துவேன். இத நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்குமே சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் பவி, அர்ஜுனை காப்பாத்துனதுக்கு. ஐயோ மாமா. ஆமா பவி, நான் கூட உன்னாலதான் அர்ஜுன் ஆபத்துல சிக்கிட்டான்னு ஏதேதோ பேசிட்டேன். ஆனா நீ எதையுமே மனசுல வச்சுக்காம அவனுக்காக உயிரை கொடுக்கவே துணிஞ்சிருக்க. ரொம்ப நன்றி. ஐயோ அத்தை, நீங்களாம் இப்படி நன்றி சொல்லி என்ன வேற ஒரு ஆள் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க அத்தை. பின்ன சாதாரண காரியமா நீ பண்ணிட்டு வந்திருக்க. நியாயமா உனக்கு பெரிய பாராட்டு விழா நடத்தணும் பவி. ஆமாம்மா, கண்டிப்பா நடத்தி ஆகணும். வாங்க இன்ஸ்பெக்டர். அந்த கடத்தல்காரனுங்களை பிடிச்சிட்டீங்களா? சிட்டி ஃபுல்லா அலர்ட் பண்ணியாச்சு. அவனுங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. கண்டிப்பா பிடிச்சிருவோம் மேடம். ஆனா நான் இங்க வந்தது பவியை பாராட்டிட்டு போகத்தான். எங்களோட எந்த ஹெல்ப்பும் இல்லாமலே பவி அவங்கள்ட்ட இருந்து அர்ஜுனை காப்பாத்திருக்கா. அது பெரிய விஷயம். இதத்தான் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் அன்புக்கு வேலை பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லுவாங்க. எங்களை விட பவி இதுல ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுதான் அர்ஜுனை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், அர்ஜுனை கடத்தினவங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம். சரி சரி மேடம், அப்போ நாங்கள் கிளம்புறோம். மேற்கொண்டு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். வரேன் மேடம். சரி வரேன் கிருஷ்ணா சார். வாங்க சார். பாத்தீங்களா, நான் சொன்னது போதாதுன்னு இன்ஸ்பெக்டரே நேர்ல வந்து பவிய பாராட்டிட்டு போறாரு. அர்ஜுன், இன்னைக்கு வந்த இந்த பிரச்சனை தான் உங்க 2 பேரோட வாழ்க்கையில வர கடைசி பிரச்சனையா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இனி இப்படி ஒரு விஷயம் நடக்காத அளவுக்கு நாம எப்பவுமே கவனமா இருக்கணும். சரியா? கடவுள் அதுக்கு துணையா இருப்பாரு. சரி, போய் 2 பேரும் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்துங்க. ஒரு நாளைக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. சாமிக்கு ஒரு பூஜை பண்ணிடுவோம். சரிதா ஜோதி, நீங்க போய் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அத்தை, அதுக்கு முன்னாடி அர்ஜுனுக்கு ஒரு ஆரத்தி எடுத்துடலாம். தாராளமா பண்ணிடலாம். ஜோதி போ. அத்தை, பவிக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுங்க. பவி, இங்க வா. நான் மட்டும் இல்ல, அவளும் கூட பெரிய ஆபத்துல இருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கா.
என்ன டிடி ஏன் அப்படியே நின்னுட்ட வா. ச்சே, அவளால தான் மாம்ஸுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவ மேல ஒரு வெறுப்ப வர வைக்கலான்னு பார்த்தா இதை வச்சே அவ பாராட்டு வாங்கிட்டு போறாளே. அவளையும் மாம்ஸையும் ஒன்னா நிக்க வச்சு ஆர்த்தி எடுத்ததை நினைச்சாலே எனக்கு அப்படியே கடுப்பா வருது. சரி விடு, இப்பதானே வந்திருக்காங்க, பாத்துக்கலாம் வா. ம். ஐயோ, மேடம் நம்மால் தான் மேடம். அட்டன் பண்ணுங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ மேடம். என்னாச்சு? அந்த அர்ஜுனை கொன்னுட்டீங்களா? இல்ல மேடம், அதான் சொதப்பிடுச்சு மேடம். என்னது, சொதப்பிடுச்சா? ஆமா மேடம், நாங்க அவனை கொல்றதுக்காக பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வச்சோம். கடைசியில அவனை காப்பாத்திட்டாங்க மேடம். என்னடா சொல்ற? யாரு யாரு அவனை காப்பாத்துனது? யாருன்னு தெரியல மேடம், ஆனா ஒரு பொண்ணு தான் வந்து அவனை நெருப்புல இருந்து காப்பாத்திட்டா. அக்கா, அந்த பவியா தான் இருக்கணும். ஏண்டா, இத்தனை பேர் தடிமாடு மாதிரி இருக்கீங்களே, ஒரு பொண்ணு வந்து அவனை காப்பாத்திட்டு போயிருக்கான்னு சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இல்ல மேடம், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால எங்களால கிட்டே போக முடியல மேடம். ஆனா அந்த பொண்ணு எந்த பயமும் இல்லாம நெருப்புக்குள்ளே பூந்து அவனை காப்பாத்திட்டா மேடம். அது மட்டும் இல்ல மேடம், அவங்க வர்றப்ப போலீஸ் சைரன் சவுண்ட் வேற கேட்டது மேடம். அதனால போலீஸ் தான் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு நாங்க பயந்துட்டோம் மேடம். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் அவங்க செட்டப் தான். இப்படி காரணம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு சின்ன வேலையை உருப்படியா செய்ய தெரியல. நீங்கள என்னடா பெரிய ரவுடி? ஒரு பொண்ணு உங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டா. இங்க பார், இதுக்கு மேல நீங்க வெளியில இருக்க கூடாது. உடனே போய் போலீஸ்ல சரண்டர் ஆகுங்க. என்னது சரண்டரா? ஆமா, நீங்கள பணத்துக்காக ஆசைப்பட்டு கடத்தணும்னு சரண்டர் ஆகுங்க. நான் இதுல இருந்து அப்பதான் வெளியில வர முடியும். ஏய், நீ பயப்படாத. நான் வெளியில இருந்தாதான் உள்ள இருக்கிற உன்னையும் வெளியில இருக்கிற உன் குடும்பத்தையும் நான் காப்பாத்த முடியும். புரிஞ்சுதா? உடனே ஸ்டேஷனுக்கு போய் வாக்குமூலம் கொடுத்து சரண்டர் ஆகுங்க. சரிங்க மேடம். இந்த பார், மறுபடியும் சொல்றேன், தப்பி தவறி கூட என் பேர் இதுல வரவே கூடாது. முக்கியமா இப்ப பேசிட்டு இருக்கிற போனை கூட உடைச்சு போட்டுருங்க. ஓகே மேடம். என்னக்கா, நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தோம், கடைசியில எல்லாமே நமக்கு எதிரா ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த தங்கமும் கிடைக்கல, நம்ம கையில இருந்த அர்ஜுனையும் காப்பாத்திட்டான். ஆரம்பத்துல அவனை கொண்டு இருக்கணும் மேடம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவித்ரா. அன்னைக்கு அவ சின்ன பொண்ணா இருந்தப்பவே நான் போட்ட எத்தனையோ திட்டங்கள்ல என்ன தோக்க வச்சா. இப்ப நான் எத்தனையோ வருஷம் கழிச்சு அவளால மறுபடியும் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த தடவை நான் அன்னைக்கு மாதிரி தோத்துக்கிட்டே இருக்க போறதில்ல. இந்த தோல்விக்கும் சேர்த்து பெரிய அடியா அந்த பவிக்கு நான் கொடுக்க போறேன். அந்த அடிதான் அவளுக்கு மரண அடியா இருக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல சரிதா? இந்த பவித்ராவை பார்த்துதான் நாமளும் அவளை எவ்வளவு மட்டம் தட்டி பேசினாலும் அவளுக்கு இருக்கிற துணிச்சல்லையும் தன்னம்பிக்கையிலையும் எந்த குறையும் இல்ல பாரு. அவ நம்ம ரத்தம் இல்லைன்னு சொல்றோம், ஆனா நம்ம ரத்தங்களுக்கு இல்லாத ஒரு தைரியம் அவளுக்கு இருக்கு பாத்தியா? அண்ணனுக்காக அர்ச்சனாவும் அர்ஜுனுக்காக டிடியும் கூட போகாதப்ப
அவ தனியா போய் போராடி அர்ஜுனை மீட்டு கொண்டு வந்திருக்கான்னா அது ரொம்ப பெரிய விஷயம். சரிதா? ஆமாங்க, அவ உயிரை கூட பெருசா நினைக்காம அர்ஜுனை காப்பாத்த நெருப்புல இறங்குனான்னு கேட்டதும் நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். உண்மையாவே அவதான் இன்னைக்கு நம்ம பிள்ளைய காப்பாத்தி கொடுத்திருக்கா. அதுக்காக அவளுக்கு நாம நன்றி சொன்னது சரிதான். என்ன டிடி, என் அம்மாவும் அப்பாவும் அந்த பவித்ரா பக்கம் சாயறாங்க. அப்போ உன் நிலைமை அவ்வளவுதானா? ஏ டிடி, நீ கூட வா. நல்லா இருக்க நீங்க பேசுறது. எப்படியா நீ ஒரே நாள்ல அவ பக்கம் மாறிட்டீங்க? ஏய் ஜோதி, பேசாதீங்க நீங்க பேசினதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் வரோம். நான் ஒத்துக்கிறேன், அந்த பவித்ரா அர்ஜுனை காப்பாத்தினாதான். ஆனா அதுக்காக அவ நமக்கு சமமானவளா ஆயிடுவாளா? திடீர்னு என்னன்னா அவளை ஒசத்துறதுக்காக நம்ம பசங்களெல்லாம் கம்மியா பேசுறீங்க. மாமா, கடத்தினவங்க அந்த பவிய கூப்பிடாம என்ன கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நானும் மாம்ச காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பேன். ஏன் என் மாம்ஸ்க்காக நான் உயிரை விட மாட்டேனா? அவர் கொண்டுனா நான் உயிரை கொடுக்கவும் ரெடிதான். உடனே நீங்க அவளை பெருசா நினைக்கிறீங்க. இங்க பாருங்கண்ணா, அவ ஒன்னும் அர்ஜுனுக்காக உயிர் தியாகம் செய்யறவெல்லாம் இல்ல. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது, அது மூலமா அவ ஸ்கோர் பண்ணலான்னு நினைச்சா. அது கிடைச்சது, அவ பண்ணிட்டா, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நாளைக்கு அர்ஜுனுக்கு அவதான் சரின்னு முடிவு பண்ணிடாதீங்க. சொல்லிட்டேன். ஏய், இப்ப எதுக்கு ஜோதி இவ்ளோ கற்பனை பண்ணிக்கிற? இல்ல அத்த, ஆரம்பத்துல எல்லாம் பாட்டி மட்டும்தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்புறம் வேணு சித்தப்பா, அதுக்கப்புறம் அர்ஜுன் மாம்ஸ், இப்போ நீங்களும் அவளுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கீங்க. இப்படி ஒவ்வொருத்தரா அவ சைடுக்கு போறத பார்த்தா கடைசியில நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு மாம்ஸ அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அத்த. அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சு, மாம்ஸ் இல்லாத வாழ்க்கைய வாழறதுக்கு நான் செத்தே போயிடுவேன். இங்க பாரு டிடி, சொல்றத கேளுமா. நீ முதல்ல அழாத. மாட்டேன் மாமா. டிடி, நான் சொல்றத கேளு. அர்ஜுனுக்கு அவளை கட்டி வைக்க போறோம்னு நாங்க இப்ப சொன்னமா? நீயா உன்னை நினைச்சிட்டு இப்படி அழுதுட்டு இருப்பியா? இங்க பாரு, இன்னைக்கு அவளால ஒரு நல்லது நடந்திருக்கு. அதுக்காக அவளுக்கு ஒரு நன்றி சொன்னோம். அவளோட தைரியத்தை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதானே. இதுக்கு போய் நீ கல்யாணம் வரைக்கும் கற்பனை பண்ணிட்டு இருக்க? ஏன் ஜோதி, அவதான் சின்ன பொண்ணு, புரியாம பேசிட்டு இருக்கா. நீயும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன பத்தி தெரியாதா? அவ சின்ன வயசுல இவர் ஒரு தடவை சூதாட்டத்துல மாட்டினப்போ இவரை அதுல இருந்து வெளியே கொண்டு வர பவி ஹெல்ப் பண்ணா. நானும் அன்னைக்கு நன்றி சொன்னேன். அதுக்காக அவ நமக்கு எதிரி இல்லைன்னு ஆயிடுவாளா? இல்ல இல்ல. இங்க பாரு, அர்ஜுனுக்கு நம்ம டிடிய கட்டி வைக்கணும்னு நம்ம எல்லாருமே முடிவு பண்ணியாச்சு. அதுல இனிமே எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நமக்கு தேவை அர்ஜுன் மனசுல டிடி இடம் பிடிக்கணும். அதுக்கு உண்டானதை செய்யாம நடக்காத விஷயத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நம்பிக்கை இல்லாம பேசல. இருந்தாலும் நீங்க பேசினதை கேட்டு ஒரு பயம். பாரு, நீ பயப்படவே தேவையில்லை. முதல்ல இவகிட்ட அர்ஜுன் மனசுல இவதான் இருக்கான்னு சொல்ல வைக்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்ய சொல்லு. சரியா? மத்தது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன டிடி, சரியா?
சரிங்க அத்தை